லைகா புரொடக்ஷன்ஸ், பசங்க புரொடக்ஷன்ஸ் இணைந்து தயாரித்து ஜெயராம், ஊர்வசி நடிக்கும் பரிமளா அண்ட் கோ ஜூன் 5 முதல் திரையரங்குகளில். சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பரிந்துரை இணைந்திருக்கிறார் திமுக தேர்தல் பணிக்குழு செயலாளர் கடலூர் இள புகழேந்தி அவர்கள். வணக்கம் சார். அனைவருக்கும் வணக்கம். முதல்வர் பற்றி தான் கேள்வி. பதவியேற்றதுலேருந்து பொதுவெளியில் அவர் எதுவும் பேசலை. திருச்சி கிழக்கில் வாக்களித்த மக்களுக்கு நன்றி தெரிவிக்க சென்றார். அங்கு சில எதிர்பார்ப்புகள் இருந்தது. 22 நாள் ஆட்சி நடத்தியிருக்கிறாரு, கொடுத்த வாக்குறுதியில் ஏதாவது சொல்லுவார், அதை பற்றி இல்லை இந்த புதிய திட்டங்களை சொல்லுவார் அப்படின்லாம் ஏதாவது நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க. ஆனால் வழக்கம் போல் தேர்தலுக்கு முன்பு தேர்தல் பிரச்சாரத்தில் எப்படி ஈடுபட்டாரோ அதே போல் திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் போட்டி அப்படிங்கிறாரு. சட்டம் ஒழுங்கை பற்றி பேசும்பொழுது கடந்த ஆட்சியிலேயே அது நிறையா போதை பொருள் புழக்கம் நிறையா இருந்திருக்கு, அது அப்போவே கட்டுப்பட்டு இருந்தால் இன்னும் இந்தளவுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்லாம் சொல்கிறாரு. உள்பட பல்வேறு விஷயங்கள் பேசியிருக்கிறார். நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? நீண்ட நெடிய அரசியல்வாதி, நீங்கள் கொறடாக இருந்தவர், ஜெயலலிதா அரசியலுக்கு நுழையும் போது சட்டமன்றத்தில் இருந்தவர், நீங்கள் நீண்ட நெடிய அனுபவம், பல்வேறு பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் முதல்வராக இருந்தவங்க எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க. ஒரு முதல்வர் பதவியேற்று ஒரு மாதத்துக்குள்ள அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கணும், நீங்கள் எதிர்பார்த்தது என்ன, எப்படி இருக்குது? முதல்வர் அப்படின்னு நீங்கள் சொன்ன உடனே என்னுடைய நினைவிற்கு வர்றது இன்றைக்கு 103வது பிறந்த நாளை அதை கொண்டாடுகிறோமே முத்தமிழறிஞர் கலைஞர். அவர் முதல்வராக இருந்த பொழுதும் அவருடைய வழியிலேயே திராவிட மாடல் அரசை நடத்துகின்ற எங்களுடைய தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள். ஏன் இதை நினைவுபடுத்துறது தெரியுங்களா? நீங்க கேட்டீங்க, நடிகர் விஜய் அவர்கள் முதல்வர் ஆயிட்டார். முதல்வர் ஆயிட்டா உண்மையிலேயே முதல்வராக இருக்கணும், நடிகராக இருக்கக்கூடாது. இவர் நன்றி தெரிவிக்க போனதை பற்றி நீங்க கேட்டீங்க இல்லையா? நான் இப்ப எதுக்காக இதை சொன்னேன்னா, எங்களுடைய தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் முதல்வராக பொறுப்பேற்ற உடனே 2ஆம் முறை அவர் நன்றி தெரிவிக்க போறார். நன்றி தெரிவிக்கின்ற போது என்ன சொன்னார் தெரியுமா? நேற்று வரை அரசியல் எல்லாம் நடந்தது, இன்றைக்கு நான் முதல்வராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறேன். எனக்கு வாக்களித்தவர்களுக்கும் வாக்களிக்காதவர்களுக்கும் நான் முதல்வராக இருந்து பணியாற்றுவேன். நாட்டின் அனைவருக்கும் அனைத்தும், எல்லோருக்கும் எல்லாம் என்று உழைப்பேன். இந்த கருத்தை உட்கருத்தாகவும் வெளிப்படையாகவும் மிக அழகாக எடுத்து சொன்ன முதல்வர் எங்களுடைய தலைவர் நான் தளபதி. ஆனா இன்னைக்கு முதல்வராயிட்டு ஸ்டேஜில் போய் ஏறிட்டு முதல்வர் என்பதையே மறந்துட்டு மீண்டும் ஏதோ ஒரு சீன்ல டைலாக் மனப்பாடம் பண்ணிட்டு பேசுன மாதிரி பேப்பர்ஸை கையில் அப்படி வச்சுக்கிட்டு அப்பப்ப நடுவில் பார்த்துக்கிட்டு எல்லாம் என்ன எதிர்பார்ப்பாங்க நல்லா தெரிஞ்சுங்க. இப்ப நாட்டுல இவர் டெல்லிக்கு போயிட்டு வந்திருக்காரு. ஒரு முதலமைச்சர் போயிட்டு வந்திருக்காருன்ன உடனே அங்க கிடைத்திருக்கிற அவமானம் என்பது வேறு. அமித்ஷா 3 தடவை டைம் கொடுத்து பார்க்க முடியாதுன்ட்டாரு. நரேந்திர மோடி 10 நிமிடம் பார்த்துட்டு அனுப்புறாரு. நான் எதுக்கு இதை சொல்றேன்னா, வெஸ்ட் பெங்கால் அமைச்சரையும் ராஜஸ்தான் அமைச்சரையும் அசாம் இந்த அமைச்சர்களை 40 நிமிடம் முதல்வர்களை பார்க்கிற மோடி நம்ம தமிழ்நாட்டு முதல்வரை 10 நிமிஷத்துல வெளியில அனுப்புறாரு. அதை கூட நீங்க என்ன ஏதுன்னு கூட சொல்லாம, எப்படி நடந்தது என்ன ஏதுன்ற விவரம் கூட சொல்லாம வெளியில வந்துட்டு நிதி அமைச்சரையும் பார்த்தீங்க. என்ன பண்ணிருக்கணும்? இங்க வந்த உடனே என்ன சொன்ன, மக்கள்கிட்ட கூட்டத்துல நன்றி அறிவிப்பு கூட்டத்துல இந்தந்த ஸ்கீம், அந்த ஸ்கீமை சொல்வதற்கு ஏன் விஜயால முடியல? யாரா இருந்தாலும் நம்ம கேட்போம். அவர் எடுத்த உடனே கையெழுத்து போட்டாரு, 3 கையெழுத்து போட்டாரு. 3 கையெழுத்து கோட்டையில போட்டாரு. என்ன போட்டாரு? 200 யூனிட் இலவசம். யாருக்கு? விவசாயிகளுக்கு. இது 3 யூனிட் கேட்டாரு, 200 யூனிட் அனைவருக்கும் இலவசம் அப்படின்னு ஒரு கையெழுத்தை போட்டார். கையெழுத்தை போட்டுட்டு அதுக்கு பிறகுதான் பின்னால சொல்றாரு, 500 யூனிட் மட்டும் பயன்படுத்துறவங்களுக்கு 200 யூனிட் இலவசம். அப்போ முதல் கையெழுத்தே ஒரு மோசடி கையெழுத்தாச்சு. அதுக்கப்புறம் இந்த சிங்கப்பெண் படைன்னு 3 தடவை போட்டு அதுல கையெழுத்து போட்டாரு, அதுவும் இன்னும் ஆரம்பிக்கல. அதுக்கப்புறம் இந்த டாஸ்மாக் கடைகள் ஸ்கூல்கிட்ட இருக்காது, இதுல கோயிலுக்கு பக்கத்துல இருக்காது, ஹாஸ்பிட்டல் பக்கத்துல இருக்காது அப்படின்னு ஒரு கைது போட்டார். இந்த நிமிடம் வரை
இன்னைக்கு கூட டாஸ்மாக் கூட்டம் நடந்துகிட்டு இருக்கு எல்லா இடத்துலயும். மக்கள் அங்கங்க போராட்டம் பண்றாங்க கடையை மூட சொல்லி. அப்போ உன்னுடைய கையெழுத்துக்கு என்ன மரியாதை? அப்போ நிர்வாக ரீதியாக நீங்கள் சரியில்லை. நீங்க கூட்டத்துல பேசிய நடனத்தையும் டான்ஸையும் உங்க ஆக்டையும் நான் இங்க குறிப்பிட விரும்பல. இந்த செயல்கள் எல்லாம் ஒரு முதலமைச்சராக இருந்து ஒழுங்காக முறையாக செய்வதற்கான பணிகள்ல ஏன் இறங்கலன்றதான் நம்முடைய கேள்வி. அதற்காக தான் சொல்றோம். ஆனா எனக்கு இனிமே அதிகார மையமே இருக்காது. யாரு இவரு போஸ்ட் வந்தோடனே நான் தான், என்னை சுற்றி வேற யாரும் அதிகார மையம் இருக்காது மிஸ்டர் விஜய். ஆனா இன்னைய நிலைமை என்ன தெரியுங்களா? யார் யார் இருக்கிறாங்க? அவருடைய மிகவும் நெருக்கமாக இருக்கக்கூடிய அந்த நபர், அவர்கள் பேரே 5 பேர் சொல்றான். 5 பேர்ல முதல்ல ஜான் ஆரோக்கிய சுவாமி, ஆதவ் அர்ஜுனா, விஷ்ணு ரெட்டி, ஜெகதீஷ், அப்புறம் விஜய். 5 பேர், 5 அதிகார மையங்கள் சுத்தி இருக்கிறதுனால என்னாச்சு தெரியுமா? முதலமைச்சருக்குரிய தகுதியை, முதலமைச்சருக்குரிய கடமையை நீ செய்யல. ஏன் நீ செய்யலன்னு நான் சொல்றோம்னா, நேற்றைக்கு கூட கோட்டையில என்ன செய்யறாங்க? கோட்டைகள் உத்தரவு. மக்கள் ஏற்கனவே பொதுமக்கள் கோட்டைக்கு போய் புகார் கொடுத்து வந்தது, பதிவு செய்து வைத்தது இனி கிடையாது. கோட்டைக்கு செல்லவும் முடியாது, கோட்டைக்கு சென்று புகார் கொடுக்கவும் முடியாது, தடுத்து நிறுத்தப்படுவார்கள். இத விஜயினுடைய அரசு இப்ப செய்யுதுன்னா என்ன அர்த்தம்? இது மக்களுக்கான அரசா, மக்கள் விரோத அரசா? இதெல்லாம் யார் மூலியமா செய்யறாங்க? ஏன் இப்படி நடக்குது? நான் எதுக்காக சொல்றேன்னா, நிர்வாக ரீதியாக இருக்கிற கோளாறுகளுக்காக இதெல்லாம் சொன்னேன். ஆக நீங்க கேட்டதுக்கு அவரை எப்படி பார்ப்பது என்றால், மற்றவங்க சொல்றதெல்லாம் பார்க்கறது ஒரு பக்கம், நான் சொன்ன இந்த பாயிண்ட்ஸ் வச்சு பார்த்தீங்கன்னா, அவர் இந்த 20 நாள் 25 நாள்ல எப்படி இருக்குன்றதுக்காக ஒரு உதாரணத்துக்கு சொல்றோம். கோட்டையை வாசலை மூடுறது, இன்னும் போட்ட கையெழுத்தெல்லாம் தப்பா செஞ்சுட்டு போறது, செஞ்ச உத்தரவை கூட அதிகாரிகள் நிறைவேற்றுகிறார்களா இல்லையா என்பதை தெரிஞ்சுக்காம பேசாம உட்கார்ந்து இருக்கிறது. அதை விட கொடுமையாக ஒண்ணு சொல்லணும்னா, நாட்டுல அடிக்கடி என்ன சொல்றீங்க? கடன் அதிகமாச்சு தமிழ்நாட்டுல இருக்கு சொல்லிட்டு சிக்கனமாக இருக்க வேண்டிய முதலமைச்சர் என்ன செய்யறார்? தனி விமானம் 6866 ரூபாயில டெல்லிக்கு போக வேண்டியவரு கிட்டத்தட்ட 25-30 கோடிக்கு மேல செலவு செய்து கொண்டு தனியார் விமானத்தை வாடகைக்கு வாங்குவதும், எல்லா வகையிலையும் அதற்கான ஆட்களை அவர்கள் நியமித்து அவங்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுத்து. நான் என்ன சொல்றேன், நடிகர் விஜய் என்ன பண்ணணும்? அவர் நடிகராகவே தன்னுடைய சொந்த பணத்தை கொடுக்கட்டும் தனி விமானத்துக்கு, அரசாங்க பணத்தை எடுத்து கொடுக்க வேணாம். அப்ப அரசாங்க பணத்தை எடுத்து கொடுக்கறேன்னா, ஏற்கனவே இது நிதியில இதா இருக்கிறதுனால, நிதி பிரச்சனை இருக்கும்போது அதை செய்யலாமா? ஒரு மனசாட்சியோட இருக்கிற மனிதனாக இருந்தால், ஒரு உண்மையான ஒரு நேர்மையான ஆளாக இருந்தா, உனக்கே தெரியணும்ல, நாம இப்ப முதலமைச்சர் ஆயிட்டோம், இனிமே நாம சிக்கனமாக எல்லாரையும் போல இருக்கணும்ன்ற எண்ணம் வரணும்ல. அந்த எண்ணம் கூட வராத காரணத்தால் தான் முதலமைச்சர் விஜயை வன்மையாக கண்டிக்கிறேன். பேசும்போது 103வது பிறந்தநாள், கலைஞருடைய 103வது பிறந்தநாள், அதை நினைவுபடுத்தினீங்க. இப்போ அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் கலைஞரை நினைவு கூர்ந்து பதிவுலாம் போட்டிருக்கிறாங்க. அதே போல் தற்போதைய முதல்வரும் பதிவு போட்டிருக்கிறாரு, ராகுல் காந்தியும் போட்டிருக்கிறாரு. அதாவது முத்தமிழறிஞர் கலைஞர் என்பவர் இந்திய துணைக்கண்டத்தின் முதன்மையான அறிவார்ந்த தலைவர்கள் வரிசையில் இருக்கக்கூடியவர். அவர் மறைந்தாலும் அவருடைய நிர்வாக திறமை, பணிகள், முதல்வராக இருந்து எல்லா வகையிலும் எல்லோருக்கான அறிவூட்டக்கூடிய அளவிற்கு தன்னுடைய கடமை செய்தது மட்டுமல்ல, அவருடைய ஆற்றல், அவர் எழுதின எழுத்து, அவர் பேசிய பேச்சு, அவருடைய தமிழ் பற்று, இன்னும் கேட்டீங்கன்னா அவர் செய்திருக்கிற தியாகங்கள் எல்லாத்தையும் கூட்டி பார்த்தோம்னா, உண்மையிலேயே முத்தமிழறிஞர் கலைஞரை இந்த தமிழ்நாட்டில் பிறந்த யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் எந்த அரசியலுக்கு அப்பாற்பட்டு வந்துட்டார், அரசியலுக்கு அப்பாற்பட்டு அனைவரையும் நடக்க வைத்தவர், தலை நிமிர வைத்தவர். உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்லணும்னா, தமிழ்நாட்டுல குடிசையிலே இருக்கக்கூடாதுன்ற எண்ணம் குடிசை மாற்று வாரியத்தை ஆரம்பித்ததே அவர்தான். இன்னும் கேட்டீங்கன்னா, இப்ப மகளிர் திருமணமாகி போய் பிரச்சனைகள் வரும்பொழுது மகளிருக்கு பெரியார் சொன்னதை அப்படியே நிறைவேற்றும் வண்ணமாக சொத்துரிமையை மகளுக்கும் உரிமை உண்டு பெண்களுக்கும் கொடுத்ததும் கலைஞர் தான். இப்படி நிறைய சொல்லலாம்.
எல்லா வகையிலையுமே அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், இன்னும் அடிப்படை தொழிலாளர்கள், உழைப்பாளிகள். இப்ப பேருந்து எடுத்துங்க, பேருந்து பஸ் இருக்க, இந்த பஸ்ஸை அரசுடைமை ஆக்கியதே கலைஞர் தானே. அதுக்கு முந்தைய தமிழ்நாட்டுல தனியார்ட்ட தானே இருந்தது. இப்படி எல்லா வகையிலையுமே ஒவ்வொரு துறையையும் சிறப்பாக கையாண்டு அவர் கொடுத்தாரு. அதை வச்சு எல்லாரும் நிர்வாகம் பண்றாங்க. அவரை இழித்து பேசுவார்கள், பழித்து பேசுவார்கள். ஆனால் உண்மையிலேயே அவர்கள் மனசாட்சி சொல்லும், இந்த நாட்டில் நடைபெற்ற அனைத்து நல்ல உயர்ந்த காரணங்களுக்கும் கலைஞர் தான் காரணம். ஏன்னா அவருடைய உழைப்பு மட்டுமல்ல, அவருடைய திறமையும் ஆற்றலும் யாருமே எண்ணி பார்க்க முடியாத அளவிற்கு கிட்டத்தட்ட அவருடைய பணி 80 ஆண்டுகள் சமூக பணி. முதல் ஒண்ணு மட்டும் சொல்றேங்க, அவரே சொல்லுவாரு, அதை நம்ம இப்ப எங்களுடைய தலைவர் முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் தளபதி கூட சொல்லியிருக்காரு. கலைஞர் சொல்லுவாரு, என்னை என் வீட்டில் படிக்க போ என்று பள்ளிக்கூடத்திற்கு போ என்று அனுப்புவார்கள். ஆனால் நான் பகுத்தறிவையும் சமூக நீதியும் படிப்பதற்கு ஐயா பெரியாரிடம் போய்விட்டேன் பள்ளிக்கூடத்திற்கு போவதை விட. ஐயா பள்ளிக்கூடத்திற்கு போனேன்னு அவரே சொல்லியிருப்பார். இப்படி சின்ன வயதிலிருந்து சின்ன ஸ்கூல் ஸ்டூடெண்ட், யாருமே நினைக்க முடியாது 38ல ஸ்கூல் ஸ்டூடெண்டா படிக்கிறாரு. இங்க வந்து நாவலர் சோமசுந்தர பாரதியார், நம்முடைய தந்தை பெரியார், இன்னும் நம்முடைய முதன்மையான தமிழ் அறிஞர்கள்லாம் போர்க்களத்தில் இருக்காங்க. அறிஞர் அண்ணாலாம் போறாங்க கூட. அந்த நேரத்துல திருவாரூர்ல ஸ்கூல் கோயிங் ஸ்டூடெண்டா இருக்கிறவரு தான் கைப்பட எழுதி சீட்டு, இந்தி எதிர்ப்பை எழுதி சீட்டெல்லாம் தயார் பண்ணி, அப்ப டைப்பு கிடையாது, பிரிண்ட் கிடையாது, கையாலேயே ஒரு 50 பேப்பரை எழுதி தன்னுடைய கிளாஸ் தான் கூட படிக்கிற பிள்ளைகளை தமிழ் வாழ்க தமிழ் வாழ்க அப்படின்னு ஊர்வலமாக அழைத்துக்கிட்டு வந்த அந்த 38ல ஒரு பள்ளிக்கூடத்துக்கு ஸ்கூலுக்கு போகக்கூடிய மாணவராக இருந்தார் கலைஞர்னா. மாணவராகவே அவர் அந்த போர்க்களத்தில் இறங்கி வாழ்நாள் முழுவதும் அவர் அனைவருக்கும் அனைத்தையும் சொல்லித்தரக்கூடியவர்களாக, மாணவர்களுக்கு பாடம் சொல்லக்கூடிய ஆசிரியராகவே இருந்தார். அதனாலதான் சொல்றோம், அவருடைய வரலாறு பேசினா பேசிக்கிட்டே இருக்கலாம். துவக்கத்தில் இருந்து இறுதி நிமிடம் வரை நாட்டுக்காகவும் மொழிக்காகவும் சமூக நீதிக்காகவும் பாடுபட்டார். இன்னைக்கு அவருடைய பிறந்தநாள். காலையில கூட நிறைய நிகழ்வுகளுக்கு போயிட்டு தான் வந்தேன். இந்த நேரத்துல ஒரு அரசாங்கத்துல இப்படி ஒரு கூத்து, ஏன்னு கேட்டீங்கன்னா டெல்லிக்கு போறாரு. இப்போ மும்மொழியை திணிக்கிறான் பொழுது நம்முடைய முதலமைச்சர் அதற்கான மறுப்பை, கண்டிப்பை ஏன் எடுத்து சொல்றது? பிரஸ் மீட்ல கேட்கறது, பிரஸ் மீட்ல பேசக்கூடாதா? பத்திரிகையாளர்களை பார்த்தா ஏன் நம்முடைய முதலமைச்சர் ஓடி போறாரு? இப்ப என்ன உங்களுக்கு குறைஞ்சு போச்சு? எதுக்காக இதையெல்லாம் குறிப்பிடுறோம்னா, நீங்க சமூக நீதி மட்டுமல்ல, மொழி பிரச்சனை மட்டுமல்ல, இன்னும் அனைத்து மேகதாது உட்பட பிரஸ்ல பத்திரிகையாளர்களை இன்னும் கேட்டீங்கன்னா எல்லா வகையிலுமே நமக்கு முரண்பட்டு இருந்த ஜெயலலிதா கூட பிரஸ் பார்த்திருக்கு. அப்படி பிரஸ்ஸ பார்க்கறதுக்கு முடியாம ஏன் பயந்து ஓடுகிறார்? என்ன காரணம்? அதுக்கான காரணத்தை சொல்லுங்க. அவங்க கேள்வி கேட்டா பதில் சொல்ல தெரியாதா? அப்புறம் என்ன முதலமைச்சராக இருந்து ஒழுங்காக பணியாற்றணும்னா, இப்ப ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் இருக்காங்கல்ல சார், அவங்க எல்லாரையும் ஆட்சி வந்தோன்னு என்ன பண்ணுவாங்க, மாத்துவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் நடக்கிறது ரைட், இயல்புதான், அது ஒண்ணும் தப்பு இல்லை. ஆனால் மிக முக்கியமாக ஒரு 2 பேரை அப்படியே வச்சிருக்கிறது மட்டும் இல்ல, அதிகாரிகள் எல்லாம், உயர் அதிகாரிகள் எல்லாம் போய் சொல்லி சேஞ்ச் பண்ணா, முதலமைச்சராக இருக்கிற விஜய் அவர்கள் இவங்களை இப்ப மாற்றக்கூடாது, அப்படியே இருக்கட்டும்ன்றார். யார நல்லா நினைச்சு பாருங்க, சுப்ரியா. யார் அந்த சுப்ரியா சுகர்? அவங்க ஐஏஎஸ் ஆபீசர். அவங்க கிட்ட இருக்கிறது வனத்துறை. நீண்ட காலமா இருக்காங்க. பள்ளிக்கரணை, சென்னைக்கு பக்கத்துல இருக்க பள்ளிக்கரணை இருக்க, அது சம்பந்தமான இடம் குறித்து, சதுப்பு நில காடுகள் குறித்து 500 கோடி ரூபாய் குறித்து அவர் மீது வழக்கு இருக்கு. நம்முடைய அரசாங்கத்திலே அதற்கான வழக்கை சார்ஜ் இது பண்ணி அவரை சேஞ்ச் பண்ணுகின்ற அளவுக்கு இருக்கும் பொழுது அரசாங்கம் மாறிடுச்சு. ஆனா அவர் அப்படியே வச்சுக்கிறாராம். ஊட்டி, கொடைக்கானல் போன்ற இடங்களில பெரிய பெரிய கோடீஸ்வரர்களுக்கும் மற்றவர்களுக்கும் இவங்க சுப்ரியா வந்து அவங்களுக்கான இடங்கள் இதுகளுக்கெல்லாம் உதவி செய்யறாங்க. அந்த இடமெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்காங்க. நடிகர் விஜயா இருக்கும் பொழுது இவர் அதை பயன்படுத்தி இருக்கிறார். நீங்க அப்ப பயன்படுத்தி இருக்கலாம். ஆனா இன்னைக்கு முதல்வர் ஆயிட்ட பிறகு இந்த நாட்டினுடைய நலனுக்காக இப்படிப்பட்ட ஊழலால வந்து நீங்க எப்படி ஆதரிக்கிறீங்க? அதே மாதிரி மோகன் சொல்லிட்டு ஒரு கமிஷனர் இதுக்குள்ள சுரங்கத்துறை, அந்த சுரங்கத்துறையில மோகன்ற ஒரு கமிஷனர், அவர் மேலும் அவ்வளோ புகார்கள்.
எல்லாம் கிராவல் எடுக்கிறது புகார்கள். எல்லாரும் மாத்தி சார்ஜ் பண்ணணும்னு போய் சொல்றாங்க. நடிகர் விஜய் என்ன பண்றாரு, முதலமைச்சராகி உட்காந்துக்கிட்டு அதை தள்ளி விட்டுட்டு அவர் இருக்கட்டும்ன்றார். ஆக மிகப்பெரிய ஊழல் பெருச்சாளிகளாக இருக்கக்கூடிய இவர்களை வைப்பதுல நடிகர் விஜய்க்கு ஒரு ஆர்வம் இருக்கிறது. டெல்லியிலேருந்து வந்து பிரஸ் மீட்டை பார்க்க மறுக்கிறாரு. மொழியை பத்தியோ சமூக நீதியை பத்தியோ பேசவும் மறுக்கிறாரு. பிரைம் மினிஸ்டர்ட்டையும் நிதி அமைச்சர்ட்டையும் ஏன் என்ன மனு கொடுத்தீங்கன்னு கூட சரியா சொல்ல மாட்டேன்றாரு. இங்க வந்து நன்றி சொல்லுகிற கூட்டம் என்ற பெயரிலை போட்டுவிட்டு எதுவுமே பேசாம 10-15 நிமிடத்துல முடிச்சுட்டு போறாரு. இதுக்காக தான் சொல்றோம், நாம வந்து மாத்திங்கன்னு சொல்றோம். இப்படியே இந்த ரீல்ஸ் ஓட்டிக்கிட்டே இருக்க வேணாம். இதை முதல்ல போங்க. நாடு முழுக்க இப்ப மின்வெட்டு வருது. மக்கள் எல்லாம் அங்கங்க போர்க்களத்துல இருக்காங்க. 5 வருஷம் அந்த மின்வெட்டு வராம எப்படி திமுக ஆட்சியை சமாளித்தார்கள், எப்படி வந்து மக்களுக்கு இதை வந்து செய்தாங்கன்னா போய் படிச்சுப்பார், இல்ல யாரையாவது கேட்டு பாருங்க. இப்ப மின்வெட்டுல மக்கள் பாதிக்கப்படுறாங்க. எல்லா ஊர்லயும் பார்த்தா திடீர்னு சாலை மறியல்ல உட்கார்றாங்க. அது நடந்துகிட்டு இருக்கிற இந்த நேரத்துல இப்ப இவர்களுடைய உத்தரவுகள் அதிகாரிகள் செய்யறாங்களா, இவர் வந்து எப்படி ஒரு முதலமைச்சரா இருக்காரா, இல்ல சினிமாவிலுடைய நான் கதாநாயகன், நீ டைரக்டரு, நீ அசிஸ்டன்ட் டைரக்டரு, நீ ஸ்கிரீன் பிளே, நீ டைலாக் ரைட்டர், நீ பாடகரு, நீ எழுத்தாளர், இப்படி எல்லாரையும் அதிகாரிகளை பிரிச்சு வச்சுட்டு எல்லாம் சேர்ந்து வந்து சொல்லுங்க நான் வரேன் அப்படின்ற மாதிரி தமிழ்நாடு அரசாங்கத்தை கெடுத்து குட்டிச்சுவராக்கிக்கிட்டு இருக்கீங்க. இந்த நிலையில முதலமைச்சருக்கு மிகப்பெரிய பாடத்தை வருகின்ற தேர்தல்ல மக்கள் தருவாங்க. முதல்ல கோட்டைக்குள்ள மக்கள் போய் புகார் தருவது, கோட்டைக்கு சென்று மனு தருவது என்பதை தடுப்பதை உடனே ரத்து பண்ணணும்னு சொல்லி எங்க தலைவரும் எங்களுடைய இளைஞரணி செயலாளர் மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினும் கடுமையாக சொல்லியிருக்காங்க. அதை முதல்ல செய்யற வழியை பாருங்கன்னா, விஜய்க்கு அது தெரியவே இல்லை. ஓஹோ அப்படியா, ஓ அப்படி கூட சொல்லுவாங்களா? அப்போ யார் ஆட்டி வைப்பது? உன்னுடைய சுற்றி இருக்கிற அதிகார மையங்கள் என்ன செய்யுது அப்படின்றதுதான் கேள்வி. அதனாலதான் நாம சொல்றோம், இனிமேலாவது மக்களுக்கான ஆட்சி செய்யுங்க. பேசும்போது சொன்னீங்க மும்மொழி கொள்கையை பற்றி பேசுனீங்க. தமிழிசை அவர்கள் நேற்று பேசும்பொழுது ஒரு இடத்துல சொல்றாங்க, புதிய கல்விக் கொள்கை மற்றும் பிஎம்சி திட்டம், இந்த கல்வி திட்டங்கள் மாணவர்களை உலகளவில் உயர்த்தும், இத்திட்டங்களை தமிழகத்தில் நடைமுறைப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறாங்க. அதாவது நான் உங்களை சொல்றது, ரொம்ப அறிவு ஜீவி தமிழ் மியூசிக், அது தமிழ் மியூசிக்கு அறிவு ஜீவி. இந்த தமிழ் இம்சை இருக்காங்களே, நான் உங்களுக்கு என்ன கேட்கிறேன், இன்னைக்கு உன்னுடைய இந்திய நாங்களாம் இந்திய துணைக்கண்டம், சப் கான்டினென்ட். அறிஞர் அண்ணா அவர்கள் மாநிலங்களவையில சப் கான்டினென்ட்னு சொல்லி நேரு வரவேற்றார். துணைக்கண்டம், அப்படிப்பட்ட இந்த துணைக்கண்டத்திலிருந்து நாங்க எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். எல்லா ஆட்சியும் நடந்துகிட்டு இருக்கு. நீயும் உன்னுடைய பார்வையில பாரத தேசம் ஆப்கானிஸ்தான், அந்த ஸ்தான், இந்த ஸ்தான் எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு நாங்களாம் பாரத தேசம் ஆட்டம் போடுறீங்களே, உண்டு சொல்றோமா? உன் அரசினுடைய அதிகாரபூர்வமான அறிவிப்புகளை எடுத்துப்பார். இந்தியாவிலேயே கல்வி நிலையில் தமிழ்நாடு உயர்ந்திருக்கிறது, முதன்மையாக இருக்கிறது. தமிழ்நாட்டில் படித்து கொண்டிருக்கிற மாணவ மாணவியர்கள் கல்வியில் உயர்ந்திருக்கிறார்கள். அதுதான் முக்கியம். இன்னைக்கு உலகம் முழுவதும் இருக்கிற இடத்தில் விஞ்ஞானிகளாக, பெரிய மருத்துவர்களாக எல்லா இடத்திலும் தமிழர்கள் போறான். இருமொழி கொள்கை, தாய்மொழியை படி, உலக தொடர்புக்கு ஆங்கிலத்தை படி, விருப்பப்பட்ட நீ எது வேணா படி அப்படின்னு சொல்றத கூட கேட்டுக்காம மும்மொழி திட்டத்தை படிச்சுட்டா அறிவு வரும்னு யார் சொன்னது? உத்தரப்பிரதேசத்துல போய் பாருமா, மத்திய பிரதேசத்துல போய் பாரு, ராஜஸ்தான்ல 8வது படிக்கிறவனுக்கு வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னு கேக்குறாங்க. கம்முன்னு நிக்கிறான். உன்னுடைய லட்சணம், கல்வியின் லட்சணம், எழுத்து கூட அந்த பிள்ளைங்களுக்கு சரியா இல்லாதனால்தான் இன்னும் தமிழிசைக்கு சொல்ற, எதை வச்சுக்கிட்டு பெருமையா பேசிக்கிட்டு பிரஸ கூட்டிட்டு பேசுறிய? அசிங்கமா இல்ல, வெக்கமா இல்ல? தமிழ்நாட்டுல போய் இருந்துகிட்டு தமிழ் இசைன்னு பேர் வச்சுக்கிட்டு தமிழை வந்து அவன் அழிக்கணும்னு சொல்றான். பரவாயில்ல அழின்னு சொல்லிட்டு உட்கார்ந்தா என்ன அர்த்தம்? எதுக்கு சொல்ல வரோம்னா, இன்னைக்கும் இவர்களுடைய கல்விக் கொள்கைகளின் மூலமாக வளமோ நலமோ கிடையாது. நியாயமாக நீங்க என்ன பண்ணணும்? நேரு கூட அப்பெல்லாம் என்ன பண்ணாங்க, காங்கிரஸ்ல இது பண்ணும் பொழுது ஏற்றுக்கொண்டால் அப்படின்னு ஒரு வரியை போட்டாச்சு. நீங்க ஏற்றுக்கொண்டாதான், நீங்க அது வரைக்கும் இருமொழி கொள்கணும் நல்லா இருக்கு, அதை கெடுத்து குட்டிச்சவராக்க வேணாம். அதுக்கு இவ்வளவு ஆசை எதுக்கு இந்த தமிழிசைக்குன்னு நமக்கு தெரியல.
இருக்கிறதுலே பின்னணியில இருக்கிற கடைசி எது தெரியுங்களா? தமிழ் இசையை கொண்டு போய் குஜராத்ல விடுங்க. குஜராத் தான் கல்வி நிலையில கடைசியில இருக்கு. உன் மோடி அரசாங்கமா, நீங்க அங்க மாதிரி படிக்கணுமா தமிழ்? இன்னும் உனக்கு ஒரே ஒரு ஆதாரம் சொல்லணும்னா, அங்க உங்களுடைய தமிழச்சின்னு ஒத்துக்கல, தமிழ்நாடுன்னு ஒத்துக்கல, நீங்களாம் அங்க வட மாநிலம். உங்களுடைய மாநிலத்தை சேர்ந்த பிள்ளைகளை படிக்க வைக்காம இருந்ததுனால்தான் தமிழ்நாட்டுல ஆயிரக்கணக்கான பிள்ளைகள் வேலைக்கு வந்திருக்காங்க வட மாநிலங்கள்ல இருந்து. ஏன்? கல்வி அதே மாதிரி தமிழ்நாட்டுல சொல்லி கொடுக்கணுமா? சொல்லி கொடுத்துட்டு தமிழ்நாட்டு பிள்ளைங்கள அங்க இந்த வேலைக்கு அனுப்பணுமா? இந்த அம்மாவுக்கு அது ஆசை. அதெல்லாம் நடக்காது. இது சமூக நீதி இருக்கக்கூடிய மாநிலம். பிரியப்பட்டா இந்த இதை படிச்சு புரிஞ்சு பேசுங்க. இல்ல உங்க அப்பாவுடைய இது இருந்தா கூட படிச்சு பார்த்துக்க தமிழை பத்தி. அதை விட்டுட்டு பைத்தியகாரத்தனமா உளறிக்கிட்டு இருக்கிறாங்க. அதை நிறுத்துங்க. பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் மாநில தலைவர் அவர் டெல்லிக்கு சென்று இருக்கிறார். அவர் தேசிய தலைவரை பார்த்துருக்கிறார். அந்த கட்சியின் தேசிய தலைவரை பார்த்து ராஜினாமா கடிதத்தை கொடுத்துருக்கிறாரு. அதுக்கப்புறம் அமித்ஷாவை சந்தித்து தனது முடிவை அங்கே விளக்கி இருக்கிறார் அப்படின்லாம் செய்திகள் வெளியாகுது. ராஜினாமா கடிதம் கொடுத்ததனுடைய பின்னணி அவர் ஒரு புதிய இயக்கம் ஆரம்பிக்க போகிறாரு, அரசியல் இயக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? முடிஞ்சால் இடைத்தேர்தலுக்கு முன்பே இந்த இயக்கத்தை ஆரம்பித்து இடைத்தேர்தலில் கூட போட்டியிட வாய்ப்பு இருக்குது அவர். ஏன்னா முன்னாடி நயினா நாகேந்திரன் தலைவராக இருந்தபோது தனக்கு போட்டியிட வாய்ப்பு கொடுக்கப்படலை அப்படின்லாம் அந்த கடிதத்தெல்லாம் குறிப்பிட்டிருக்கிறதா செய்திகள்லாம் வெளியாகுது. எப்படி பார்க்குறீங்க? எப்படி பார்க்குறோம்னா, எல்லாமே இந்த பாசிஸ்டுகள் பாஜகவுடைய கதைனாலே ஒரு வேடிக்கையா இருக்கு பாருங்க. ஏதாவது மக்களுடைய பார்வையில இப்போ அண்ணாமலை என்ற ஒரு நபரு பாஜகவில் தலைவராக இருந்தார். பாஜக என்பது தமிழ்நாட்டில் எங்க தனியா நின்னாலும் டெபாசிட் வராத கட்சி, அது எல்லாருக்கும் தெரியும். டெபாசிட் வராத கட்சியில இருந்த அவரு அப்படியே தமிழ்நாடியா ஒரு பின்னால் இருக்கும் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாராம். ஒரு பெரிய அரசியல் கட்சி. லெட்டர் பேடை அடிச்சுக்கிட்டு ஏசி ரூம் உள்ள உட்காந்துக்கிட்டு டேபிளையும் சேரையும் போட்டுக்கிட்டு எழுதிக்கிட்டு பிரஸுக்கு போறேன் அதுக்கு போறேன்னு சொல்லிட்டு இருக்கிறது பேர் அரசியல் கட்சியில. அதுதான் இந்த ஆட்டுக்குட்டின்னு சொல்லுவாங்க. இவரை ஆட்டுக்குட்டின்னு வாங்க. இவரு தான் சொல்லிட்டார், நாங்கள் ஆட்டுக்குட்டி மேய்ச்சோம். அந்த அண்ணாமலை இன்னைக்கு நல்லா யோசிச்சு பாருங்க. நான் கேட்கறது மட்டும் புரிஞ்சுக்கிட்டு சொல்லணும் எல்லாரும், வேற ஒண்ணும் இல்லை. பிஜேபியில இருந்து விலகி தனி கட்சி தொடங்க போகிறார் அப்படின்னு வரும்பொழுது ஒரு செய்தி வருது, பாரதிய ஜனதா அந்த தனி கட்சிக்கு ஆதரவு தரும். அது ஒரு பக்கம். என்ன கூத்துன்னா, இவரு போய் அவங்களுடைய கட்சி தலைவர்களை பார்ப்பாராம். உனக்கு மாநில தலைவர் பொறுப்புல இருந்து எடுத்தாச்சு உன்ன. இங்க நீ பல முறை முயற்சி பண்ணி உனக்கு எந்த பதவியும் கிடையாது, பொறுப்பும் கிடையாது, உங்களை தூக்கி போட்டாங்க. நீங்க லட்சணம் அவ்வளவுதான் அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. இங்க இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா நிர்வாகிகள் யாரும் உங்களை ஏத்துக்கல மிஸ்டர் அண்ணாமலைய. ஆனா இந்த அண்ணாமலை டெல்லிக்கு போயிட்டு அவங்க கிட்ட சொல்லிட்டு கட்சி ஆரம்பிக்கிறாராம். ஏன் இங்கேயே அவருக்கு இதுல அப்ப என்ன அர்த்தம்? ஒரு சதி நடக்கிறது, கான்ஸ்பிரசி, பொலிட்டிக்கல் கான்ஸ்பிரசி, திட்டமிட்ட சதி வெளிப்படையாக வந்துடுச்சு பாருங்க. என்ன திட்டமிட்ட சதினா, நம்மள தமிழ்நாட்டுக்கு போ, நீ ஒரு பக்கம் கட்சி ஆரம்பிச்சுக்க, திமுகவை நீ ஒரு பக்கம் திட்டு, இவங்கெல்லாம் ஒரு பக்கம் திட்டட்டும், நாளைக்கு எந்த நேரத்துல எது ஒண்ண பயன்படுத்தணுமோ அப்ப நாங்க பயன்படுத்திக்கிறோம், இந்த பணத்தை வச்சுக்கிட்டு நாங்களே ஒரு மாதிரி இருந்தா கூட நீங்க மாதிரி பேசணும். இப்படி நாளைய தமிழ்நாட்டு அரசியலை குழப்பம் செய்வதற்காக, தமிழ்நாட்டு அரசியல்ல இதுவரைக்கும் இல்லாத சீர்குலைவு சீர்கேட்டினை யூனியன் கவர்மெண்ட்ல உக்காந்துக்கிட்டு அமித்ஷா குரூப் செஞ்சுக்கிட்டு இருக்கு. அமித்ஷாவினுடைய கையாளாக எடுபடியாக மிஸ்டர் அண்ணாமலை, அமித்ஷா சொன்னா கட்சி ஆரம்பிப்பாரு, அமித்ஷா சொன்னா கட்சியை கலைப்பாரு. இவங்களுக்கு என்ன வேலைன்னா, தமிழ்நாட்டில் தமிழர்கள் ஆரோக்கியமாக தமிழ்நாடு சிறப்பாக இருக்கக்கூடாது அப்படின்றது அவங்களுடைய அடிப்படை. அதுக்கான அமித்ஷாவினுடைய வேலைகள்ல இதுவும். டாஸ்மாக் பணியாளர்களுடன் ஆலோசனை அப்படின்னு ஒரு பக்கம் சொல்றாங்க. அந்த டாஸ்மாக் பணியாளர்கள் ஒரு பக்கம் போராட்டமும் நடத்துறாங்க, கடை அடைப்பும் நடத்தியிருக்காங்க. என்ன நடக்குது, அதை எப்படி பாக்குறீங்க? டாஸ்மாக் கடை என்ற விஷயத்துல ஆட்சிக்கு வந்த உடனேயே விஜய் டாஸ்மாக் பக்கம் திரும்புறாரு. டாஸ்மாக் பக்கம் திரும்பி மக்கள்கிட்ட அப்படியே ஒரு பெரிய ஒரு தோற்றத்தை உருவாக்குறார்.
இனிமேல் 760 டாஸ்மாக் கடைகளுக்கு மேல் மூடப்படும். அந்த கடைகள் மூடப்படுறதுக்கு இதெல்லாம் காரணம், நான் ஆணையிட்டு விட்டேன், உத்தரவிட்டு விட்டேன் சொன்னார். அதனால என்ன ஆச்சு தெரியுங்களா? அந்த கடைகளை இவர்கள் எடுத்தார்களா என்பது ஒரு பக்கம், அந்த கடைகளை எடுத்த இடங்கள்ல வேலை செய்தவர்கள் கதியன். அங்கு வேலை பார்த்தவர்கள் தான் போர்க்களத்துக்கு வந்தாங்க, போராட்டத்துக்கு வந்தாங்க. இப்ப நீ பாட்டுக்கு வந்து சொல்லிட்ட, எங்களுக்கு ஏதாவது வேலை வாய்ப்பு கொடு, எங்களுடைய வாழ்க்கையை நாங்க எப்படி ஓட்டுவதுன்னு அவங்க வராங்க. இவரு பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்துல, ஸ்கூலுக்கு பக்கத்துல, காலேஜுக்கு பக்கத்துல, இதுக்கு பக்கத்துல, ஹாஸ்பிட்டல் பக்கத்துல இனிமே அரசுக்கு பக்கத்துல இருக்காதுன்னாரு. ஆனால் இது ஒரு பக்கம் நல்லா கவனிக்கணும். ஏன் இந்த பிரச்சனை வந்து தெரியுங்களா? டாஸ்மாக் கடைகளை மூடிக்கொண்டே பார்களை திறப்பது எப்படி சொபஸ்டிகேட்டட், அதுதான் விஜய். இதாங்க நான் யாருன்னு நினைச்சீங்க? நான்லாம் எப்படி தெரியுமான்னு அந்த பஞ்ச் டைலாக் பேசுறாருல, அந்த மாதிரி டாஸ்மாக் கடையை மூடிவிட்டு பார்களை திறப்பது. அந்த பார்களுக்கு மூலமாக மக்கள் பிரச்சனைகள் வந்து அங்கங்க போராட்டங்கள் நடக்குது, மூடுன்னு. சரி, பாரை திறந்தியா? அந்த பார்ல இந்த தொழிலாளிக்கு வேலை கொடுத்தியா? இல்ல. அதனால அந்த பிரச்சனை என்பதை முறையாக அந்த தொழிலாளர்களுடைய எதிர்காலத்தையும் நலனையும் கருத்தில் கொண்டு அவங்களுக்கு ஒரு ஏற்பாடு செய்யுங்க, வேலையை செய்யுங்க, வேலையை கொடுங்க. இதைத்தான் நாம எங்களுடைய இளைஞரணி செயலாளர் மிக தெளிவாக, எங்களுடைய மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தெளிவாக அழுத்தமாக எடுத்து கொடுத்தார். அதைத்தான் இங்க நானும் பதிவு செய்ய விரும்புகிறேன். நன்றி சார். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.